நம்ம ஷார்ட் சைடுல பார்த்தோம் பாத்தீங்கன்னா தெரியும். வட்ட கோட்டையில பீச் தான் வந்திருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா இது மேல போனா வட்ட கோட்டைகள் இருக்கு. நம்ம பீச்ல பார்க்க போறோம். இங்க வந்து பாருங்க, பாறையால கட்டியிருக்காங்க, கருங்கலால கட்டியிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இது பழைய காலத்துல கட்டினதாகும். சுண்ணாம்பு இதை வச்சு கட்டினதாகும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், சுண்ணாம்பு இதை வச்சு கட்டினது. அடுத்து கீழே பாத்தீங்கன்னா கீழே பூசா போட்டிருக்காங்க. உடையாதுன்னு நினைக்கிறேன். மேல ஸ்ட்ராங் இருக்குன்னு உடையாது. இது எந்த கோட்டை எப்படி ஆச்சுன்னா, நம்ம சோழ சேல பாண்டியர் அப்படி ஆதி காலத்துல இங்க இருந்து போர் தொடுத்தது, வட்ட ஓட்டையை பாதுகாத்தது. நம்ம வட்ட ஓட்டையில ஒரு குண்டு இங்க வந்து விழுந்துச்சு அங்க அட்டாக் பண்ணதுல. அந்த குண்டு நம்ம கோட்டைக்கு உள்ளதான் இருக்கு. நம்ம இன்னொரு இந்த வீடியோல பார்க்கலாம் கோட்டைக்கு உள்ள போய். ஓகேவா? நான் இப்ப பாத்தீங்கன்னா வாழ்வு தான் இருக்கு. நம்ம அப்படியே அங்க மாதிரி கடலுக்கு போவோம். அங்க போகலாம். அந்த சைடு கடல் பீச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கோட்டையை சுத்தி அனுப்பான் பாருங்க. கோட்டையில வாழ்வை சுத்தி அனுப்பான். பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய வாழ்வுனி. நம்ம ரஸ்தாடு பீச்ல இருந்து பார்த்தாலும் இந்த இடம் தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி ஆரோக்கியபுரத்துல இருந்து எடுத்தோம், அதுலயும் இந்த வாழ்வு தெரியும். நம்ம இதெல்லாம் 3 வீடியோ போட்டோம். 3 வீடியோல இருந்து பார்த்தாலும் இந்த வாழ்வு தெரியும். இப்ப நம்ம பக்கத்துல இருந்து பாத்துருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப பக்கத்துல இருந்து பாத்துருக்கோம் வாழ்வை. எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். பழைய காலத்துல ஆதி மக்கள் அட்டாக் செய்தது, நம்ம வட்ட கோட்டைக்குள்ள குண்டோன் ஆறாத மாதிரி பாதுகாத்தது. பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய சோறா கட்டி இருக்காங்க. நீ சில இடத்துங்கலாம் பாத்தீங்கன்னா பாசி பிடிச்சி ஒரு மாதிரி இருக்கும். இது இப்போ பார்த்தாலும் இப்போ கட்டின மாதிரி தான் இருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ கட்டினாலும் இப்போ பார்த்த மாதிரி தான் இருக்கு. இப்போ கட்டின மாதிரி தான் இருக்கு பார்க்க. சோறுகள்லாம் ஒரு சேதமடையில சோறு அப்படியே தான் இருக்கு. நம்ம இடம்னா கோட்டைக்கு உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க நம்ம அடுத்த கடலை போகலாம். கடல் இருந்து கடல் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கோட்டையை பார்த்தோம். கோட்டையில இப்ப கீழே பாத்தீங்கன்னா கீழே கற்கள்லாம் அடக்கு, கருங்கல்லாம் அடக்கு. எப்படி வந்து கல்லுன்னு தெரியல. தெரிஞ்சதா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கல் எப்படி இங்க வந்து குமிஞ்சிருக்குன்னு பார்த்தா தெரியல. ஓகே காய்ஸ், நம்ம வாழை சுத்தி பார்த்தாச்சு. இந்த வாழை கிட்ட இருக்கிறத சுத்தி பார்த்தாச்சு. ஏன்னா நம்ம அப்படியே பீச்சுக்குள்ள போவோம். வாங்க காய்ஸ், பீச்சுக்கு என்ட்ரன்ஸ் ஆகும். வாங்க காய்ஸ், பீச்சுல போனோம். வாப்போம். தெரியும் நம்ம கோட்டைகள் கோட்டையில மதில் சுவர் பார்த்தாச்சு. எங்க போறோம்? பீச்சுக்குள்ள போலாம். வாங்க காய்ஸ், இங்க வாங்க காய்ஸ், பீச்சுக்குள்ள போலாம். நம்ம சுவர்கள் பார்த்தோம். ஒரு சின்ன ஹிஸ்டரி ரீட் பண்றேன், கேட்டுக்கோங்க. வட்டக்கோட்டை வரலாறு. திருவிதாங்கூரால் கட்டப்பட்டது. இந்த கோட்டை 18ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்ட வர்மாவில் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. பாத்தீங்கன்னா தெரியும், மன்னர் மார்த்தாண்ட வர்மாகிய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதான் இந்த கோட்டைகள். பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து இன்னொன்னு ரீட் பண்ணு பார்த்துக்க. கட்டடக்கலை அம்சங்கள் ரீட் பண்றேன். இந்த கோட்டை தடிமணால் கிரானைட் சுவர்கள், கண்காணிப்பு கோபுரங்கள். பாத்தீங்கன்னா தெரியும் கண்காணிப்பு கோபுரங்கள்லாம் நம்ம இங்க இருந்து வியூ பார்க்கலாம். அங்க எல்லா இடமும் பார்க்கலாம். இங்க அடுத்த வியூ பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். அதான் கண்காணிப்பு கோபுரங்கள், அதுக்கு பேர் இருக்கு. கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் துப்பாக்கி தளங்கள். கேட்டீங்கன்னா தெரியும். மற்றும் துப்பாக்கி தளங்கள்னா நம்ம கோட்டை அந்த சைடு பார்த்தோம்னா துப்பாக்கி வச்சு சுட்ட இடம்லாம் அங்க இருக்கு. நம்ம என்ன கோட்டையை பார்க்கலாம். ஓகேவா? நம்ம சின்ன ஹிஸ்டரி தான் ரீட் பண்றோம். ஓகேவா? பண்ணது இது அந்த தற்காப்பு வடிவமைப்பை காட்டுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா குளங்கள் மற்றும் ரகசிய சுரங்க பாதை. கேட்டீங்கன்னா தெரியும், குளங்கள் மற்றும் ரகசிய சுரங்க பாதை. அதை ரீட் பண்றோம், கேட்டுக்கோங்க. கோட்டைக்கு ஒரு சிறிய குளமும் பத்மநாபபுரம் அரண்மனையை இணைக்கும் தற்போது மூடப்பட்ட சுரங்க பாதையில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் ஆகும். கேட்டீங்கன்னா தெரியும், அது ஒரு சிறிய குளமும் பத்மநாபபுரம் அரண்மனையும் இணையும் தற்போது மூடப்பட்டது. ஏதோ 2 இடத்த மூடி இருக்காங்களாம். அதான் இந்த கோட்டையில ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன பார்க்கலாம், இந்த வீடியோ நம்ம கோட்டைக்கு உள்ள போய் பார்க்கலாம். நம்ம சரியா? இப்போதைக்கு இந்த ஹிஸ்டரி போதும். இன்னும் பாத்தீங்கன்னா தெரியும், சுத்தி பாருங்க. அவ்வளவு பீச்சா தான் இருக்கு. அந்த சைடு பாத்தீங்கன்னா கூடமல் அலுமினியம் தெரியுது. இந்த சைடு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் குளிக்கிற இடம் சூப்பரா இருக்கும். 6 கணக்கு அழகா ஓடுது. ஒரு அழகா அடிக்காது, ஒண்ணுமே அடிக்காது. குளிக்க இடம் சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல இருந்து குளிக்கணும்னா அந்த ஒரு இது வாழ்வனாக போட்டிருக்கு. அங்க இருந்து தண்ணி வரிசையா வருது. பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சைடு பாத்தீங்கன்னா அங்க மாதிரி போனோம்னா அதெல்லாம் கடலை அதெல்லாம் ரொம்ப அரைச்சு. இங்க குளிக்கலாம் இடம் சூப்பரான இடமா இருக்கு. குளிக்கிறதுக்கு இடம் சூப்பரான இடங்க குளிக்க. பாத்தீங்கன்னா நாங்க 4-5 பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருந்து குளிக்காங்க. நீ ஓகே பாத்தீங்கன்னா தெரியும், அழகா குளிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்த வழியோட அங்க மாதிரி போகலாம். அங்க ஒரு இது இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம என்ன பார்த்தோம்னா வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும் போச்சுல இங்க வரல லெப்ட் சைட்ல ஒண்ணு பார்த்தோம். அருவி கிணங்குல கொட்டுது பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும், அருவி கிணங்க இருக்கு. ஜூம் பண்ணி காணிப்பேன் பாருங்க.
பாத்தீங்கன்னா தெரியும் அருவியெல்லாம் எப்படி சாடுது. நீ அங்க இருந்தும் தண்ணி இங்க மாதிரி எல்லாம் தண்ணி தேங்கி கிடக்குது, தண்ணி தேங்கி கிடக்குது. இங்க அங்க மேல போய் கடலே தெரியாது. பாத்தீங்கன்னா தெரியும் இங்க எவ்வளவு பள்ளம்னு தெரியும், எவ்வளவு பள்ளமா இருக்குன்னு பார்த்தா தெரியும். கடலே தெரியல, வாங்க எலும்போம். எலும்பி பார்த்தோம்னா கடல் கிளீனா தெரியும். எலும்புங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம அங்கிருந்து பார்க்கும்போது ஒன்றும் கடலே தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா கடலை தெரியும். நீ எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா காய்ஸ், வாங்க நம்ம அங்க மாதிரி போவோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா காடு கணக்காக தான் இருக்கு. அவனும் எல்லா இடமும் காடு கணக்காக தான் இருக்கு. பார்த்தாலே எப்படிதான் தெரியும், காடு மாதிரி தான் இருக்கு எல்லா இடமும். அடுத்து நம்ம அங்க மாதிரி போனோம்னா அங்க கருப்பு மண் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சைடு கருப்பு மண் இருக்கு. நம்ம ரீட் பண்ணதில் பார்த்ததால கருப்பு கலர்னு இது வந்துச்சு பேரு. அது இந்த மண்ணு, அதுக்கு அர்த்தம் இந்த மண்ணு தான் கருப்பு மண்ணு. ஓகே கைஸ், வாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வர வழியில வந்துட்டு இருந்தோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன பாறைகள்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன பாறைகள் இருக்குது. பாத்தீங்களா, இங்க இருந்து சின்ன சின்ன பாறைகள் இருக்குது. இங்க இருந்து நம்ம வட்டக்கோட்டையில வாழ்வு வியூவை பாருங்க. பாருங்க காய்ஸ், இங்க பாக்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. வட்டக்கோட்டை வியூ எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்கன்னா தெரியும் வட்டக்கோட்டை வியூ சுத்தி சுத்தி வட்டக்கோட்டை வியூவா தான் இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே பாத்தீங்கன்னா வட்டக்கோட்டை வியூ தான். கடல் அலை நிக்க மாட்டேங்குது. வாங்க நம்ம அங்க இருந்து காணிக்கலாம் வட்டக்கோட்டை இதை. வாங்க இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து பாருங்க எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. வாழ்வு எவ்வளவு அழகா தெரியுதுன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெருசா வாழ்வு இருக்குன்னு பாத்தீங்கன்னா. நம்ம அங்க இருந்தா வந்தோம், அங்க இருந்தே இங்க மாதிரி நடந்து வந்தோம். இங்க இருந்து பார்க்கும்போது வியூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். அது அந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பீச் காய்ஸ். பாத்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பீச் இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது கிட்ட இருந்த மாதிரியே இருக்கு. நம்ம கன்னியாகுமரி பீச் ஒரு போய் வீடியோ எடுக்கலாம். ஓகேவா, நம்ம இப்போ வட்டக்கோட்டையில உள்ள வாழ்வை பாதுவோம். எவ்வளவு அழகுன்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே காய்ஸ், இங்க குளிக்காதீங்கன்னா அழகா குளிங்க. அலை ரொம்ப அடிக்காது, ஒரு பிரச்சனை இல்லை. இங்க நிறைய பேர் குளிக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கு, தண்ணி அழகா இருக்கு, நீட்டா இருக்கு. ஆனா கோட்டைக்கு மேல நம்ம இடத்துல என்ன போய் கோட்டைக்கு மேல வீடியோ எடுக்கலாம். அங்க நிறைய வீடியோ போடலாம். ஓகேவா கைஸ், ஓகே நம்ம அங்க இந்த மாதிரி போய் வந்த வழியோட போவோம். வாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கருப்பு கலர் மண்ணு வேணும். அதான் கருப்பு கலர் மண்ணு. பாத்தீங்களா, இதான் கருப்பு கலர் மண்ணு. கருப்பு கலர் மண்ணு இதான். பாத்தீங்கன்னா தெரியும் கருகருன்னு இருக்கு மண்ணு. ஓகேவா, ஓகே கைஸ். பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வட்டக்கோட்டையில பீச்சை சுத்தி பார்த்தாச்சு. இனிமே நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம இதை பார்த்து ஃபுல்லா எல்லாம் பார்த்தோம். என்னொன்னு வட்டக்கோட்டைக்கு உள்ளே போய் டிக்கெட் கொடுக்கணும். டிக்கெட் எடுத்து உள்ளே போய் நான் பார்க்கலாம். அங்க போய் ரேட் எவ்வளோன்னு பார்த்து அங்க போய் பண்ணலாம். பார்த்து நம்ம கோட்டைக்குள்ள போய் நிறைய ஹிஸ்டரி பார்க்கலாம். ஓகேவா கைஸ், இப்போ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் மீடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம வட்டக்கோட்டை பேச்சு முடிஞ்சு அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.